எனக்கு ஒரு மார்க்கமா நடந்து வரா. ஹாய் வாடி. என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசா வெக்கலாம் படுற. ஒருவேளை வீட்டுல மாப்பிள்ளைக்கு பாக்குறாங்களோ? சும்மா ஓவர ஓட்டாத்தடி. என்கிட்ட எதையோ மறைக்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஓவர யோசிக்காத நீ. அங்க பாரேன், அஸ்வின் நல்லா அழகா கலரா இருக்கான்ல, நல்லா சினிமா ஹீரோ மாதிரி. நம்ம ஊர் பசங்களும் தான் இருக்கானுங்களே. ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாதடி. உனக்கு தான் உன் முறை பைய கறிக்கடை பாண்டியன் முடிவாச்சுல, போய் அவனை ரொமான்ஸ் பண்ணு. ஹே ஆகாஷவாணி, நான் அவனை பார்த்து ஃபீல் பண்ண உனக்கு என்னடி? அவன் என்ன உன் முறை பையனா இல்லை லவ்வரா? வேலையை பார்த்துட்டு போடி. ஏய் நீ போடி. ஏய் என்ன என்ன? ஏய் கமலி, இங்க என்ன பிரச்சனை? எல்லாம் கிளாஸ் போங்க. சரி வா போலாம். சும்மா இருக்க மாட்டேன். கமலி, கமலி எழுந்துரு. மேம் இவதான். வள்ளி எழுந்துரு. இவதான். இல்ல மேம் இவதான். இவதான் மேம். ஷட் அப். ரெண்டு பேரும் வெளியே போங்க. ஓய் கொன்றுவேன். போடி. அதுல என்ன இருக்கு? ப்ளீஸ் காட்டு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்வேன், ஆனா நீ சிரிக்கக்கூடாது. இல்ல சொல்லு. ஹே, நான் இந்த பையனை லவ் பண்றேன். பண்ணிக்கோ. நான் கூட தான் விஜய் லவ் பண்றேன். அது வேற இது வேறடி. நான் இந்த பையனை உண்மையா லவ் பண்றேன். இங்க கல்வி கூட சொல்லிச்சு, வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோசத்துல சொன்னாங்களா, என்னை கட்டிக்க போறவன் பேரு ஆள ஆரம்பிச்சு இல்ல முடியும்னு. ஏன்? அது உன் கும்பகோணத்து மாமா பையன் அசோகனா இருக்கலாம்ல. அசோகன் சிப்போடி. இவகிட்ட போய் சொன்ன பாரு. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எத்தனை பவுண்டி போட வேண்டியிருக்கும்? இந்த சிட்டி பசங்களாம் எங்கடி அப்பா அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. படிக்கும் போதே எவ்வளையாவது லவ் பண்ணி கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்பா அம்மாக்கே அறிமுகப்படுத்துவானுங்க. அப்புறம் எப்படிடி? நான் இங்க இருக்கேன், அவன் அங்க இருக்கா, எப்படி லவ் பண்றது? அவனா இங்க வருவான், நீ தான் அங்க போகணும். இங்க பாரு, நீயும் நல்லா தான் படிக்கிற, பார்க்கவும் நல்லா தான் இருக்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கினு வையேன், நீயும் ஐஐடி போயிடலாம். அவ்வளவுதான். என்னால முடியுமாடி? முடியும்னு நினைச்சதுனால தான் எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கிரஹாம் பெல் போனை கண்டுபிடிச்சாரு. முடியும்னு நினைச்சா முயற்சி பண்ணு, அப்படி இல்லனா வீட்ல பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ. அசோகன். ஏய் இரடி கிளம்பிட்ட? வெட்டியா பேசுறதுக்கு நேரம் இல்ல, படிக்கணும். பை. சார், ஐடி என்ட்ரன்ஸ் கோச்சிங்ல சேரணும். சார் என்னாச்சு? சார் ஏன் அழுவறீங்க சார்? என்னாச்சு? 5 லட்சம் ரூபாய் போட்டு இந்த அப்பர்னாவோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து 2 வருஷம் ஆகுது. 10 பசங்க வந்து கேட்டு போனதோட சரி. நானும் போட்ட காசு எடுக்கணும்னு ஸ்போக்கன் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன் சார். உன் ஒருத்திக்காகலாம் இன்ஸ்டியூட் நடத்த முடியாதுமா. சார் வேற ஏதாவது நல்ல இன்ஸ்டிடியூட் பக்கத்துல இருக்கா? இருக்கு, ஆனா இல்லை. புரியலையே சார். நீங்கள் நிஜமாவே ஐஐடியில் சேரணும்னா இங்கே விட பெட்டர் இன்ஸ்டியூட் திருச்சியில் இருக்கு, அங்கே வேணா போய் ட்ரை பண்ணுங்க. சார் இந்த கோச்சிங் சென்டர் எல்லாம் போகாம நம்மளே படிச்சு பாஸ் பண்ண முடியாதா?
நல்ல கேள்வி. ம். நான் சின்னதாக ஒரு விளக்கம் சொல்கிறேன், அதை கேட்ட அப்புறமா நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷம் ஆல் இண்டியா லெவலில் 1 கோடிக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் +2 எழுதுறாங்க. அதில் நல்லா படிக்கிற 15 லட்சம் பேர் மட்டும்தான் JEE மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது அதில் 10%. அதில் 1,50,000 பேர் மட்டும்தான் என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணுறாங்க. அதில் 10%. இவங்க மட்டும்தான் JEE அட்வான்ஸ் IIT என்ட்ரன்ஸ் எழுத முடியும். அதில் முதல் 10,000 பேர், அதாவது அதில் 10%, அவங்களுக்கு மட்டும்தான் IIT காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதுலேயும் 1000 பேர், அதாவது டாப் 10%, அவங்களுக்கு மட்டும்தான் விரும்பின IITயில் சீட்டு கிடைக்கும். ஸோ IITயில் சீட்டு கிடைக்கணும்னா நீங்கள் கோடியில் ஒருத்தங்களாக இருக்கணும். என்னால் ஐஐடி போக முடியாதா? நாம படிக்க ஆசைப்பட்டாலும் சரியா சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இந்த உள்காட்டில் வந்து பிறந்துட்டு பட்டணத்து பசங்களோட போட்டி போடணும்னு நினச்சா முடியுமா? கமலி கொஞ்சம் நில்லுமா. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க? நீங்க சொன்னீங்கல்ல சார், தஞ்சாவூர் கோச்சிங் சென்டர், அங்கே தான் போயிட்டு வரோம். ஓ அப்படியா? ம், என்ன சொன்னாங்க? அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? இந்த முட்டா பைய ஊர்ல ஐஐடியை பத்தி எவனுக்கும் அவ்வளவா தெரியல. அவனுங்களே படிக்க பசங்க வரலன்னு கடையை சாத்திட்டு பொழப்புக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துறாங்க. அது என்ன திடீர்னு ஐஐடி தான் படிப்பேன்னு கிளம்பிட்டேன்? லவ். அது ஒண்ணும் இல்ல சார், இவளுக்கு திடீர்னு ஐஐடி மேல அப்படி ஒரு லவ். ஓஹோ. இந்த கார்ல போற ஆளக்கானா? ஓ இங்க இருக்கியா? அந்த கார்ல போறது யார் தெரியுமா? தெரியாது சார். டாக்டர் அறிவுடை நம்பி இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஊர் பாசத்தில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். அவர் மட்டும் மனசு வச்சாருன்னு வையேன், உனக்கு ஐஐடியில் சீட்டு கிடைச்ச மாதிரி. நீ ஒன்று பண்ணுமா, நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டு போய் இந்த ப்ரொஃபஸர் வீட்டில் போய் கேட்டு பாரு. சார், அவங்க அப்பாக்கு ஐடிஐக்கும் ஐஐடிக்குமே வித்தியாசம் தெரியாது. அவரெல்லாம் கூட்டிட்டு போனா சரி வராது. நீங்களே வந்து சொல்லி சேர்த்து விடுங்க, அவ்வளவுதான். நாங்களே வந்து சேர்த்து விடணுமா? ஆமா, இவ்வளவு பேசுறிய, உனக்கெல்லாம் மேற்படிப்பு படிக்கணுங்கிற ஆசை இல்லையா? நமக்கு சாப்பிடுறதை விட சாப்பிட வச்சு பாக்குறதுல தான் சார் சந்தோஷமே. படிப்பு வரலங்கிறது எவ்வளவு டீசெண்டா சொல்ற. இந்த பாருமா, நாளைக்கு நானே உன்னை கூட்டு போய் அந்த ப்ரொஃபஸர்ட்ட சொல்லி சேர்த்து விடுறேன். ஆனா நீ மட்டும்தான் வரணும், இவ வரவே கூடாது. நீ எங்கேயாவது சோறு பொங்கி போட போ. I will catch that rat today. என்னாச்சு இவருக்கு? காலையில இருந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணுமே புரியல. யா காஃபி. யா, இது நம்ம வீட்டு கேட்டு தானே? இங்கேருந்து எட்டி பார்த்தா தெரிய போகுது. அதே இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, போ. ம்.
துளசி ஸ்டாண்டப். சார் 50க்கு 7 விளங்கிரும். 20 வருஷம் ஆனாலும் இந்த வண்டி இங்கிருந்து கிளம்பவே கிளம்பாது. இந்த வண்டி அது கிளம்புமா? என்னது? தீபாவளி பட்டாசு. தீபாவளி பட்டாசா? எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க. ஒரு மாணவிக்கு இந்த ஆசிரியர் மேல எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறது. இல்ல சார், எங்க அப்பா எல்லா டீச்சருக்கும் தான் தர சொன்னாங்க. நீ போ. சரி சார். ஒரு ஆசிரியர் அசிங்கப்படுத்துறதுக்கு ஆட்டோ பாமோட கிளம்பி. சார் யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? Where is the HM? ஓ வெளில போயிருக்காரு சார். வேணா நாளைக்கு வந்து பாருங்க. Hey, you know who I am? How dare you speak to me like this? You want me to phone the state education office? சார் அதுக்கு ஏன் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க? சார் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் போயிருக்காரு. வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். உட்காந்து பார்த்துட்டு போங்க. வாங்க சார் வாங்க. சேர் போடுறேன். உட்காருங்க. This is ridiculous. உண்மைதான் சொன்னேன். உணர்ச்சி What kind of school is this? சார் இந்த வேலை அங்க யாரா அடுப்பு பத்த வச்சது? இந்த வாரேன். Irresponsible. How can you behave like this? சார் யாரு? ஐயோ டொனால்டு ட்ரம்ப்ல வராது இங்க இருக்கு. ஆமா கறி விருந்துக்கு போற பின்னாடியே வாங்க. உள்ள போய் படிக்கிற வேலைய பாருங்க. போங்க. This is too much. I can't tolerate it anymore. I want to see the HM right now. ஐயோ சாரி சார். கண்ட என்ன புறதையா இருக்கு? பாத்து வர வேண்டியதானே. எழுதி உள்ள போ. ஐயோ இந்த ஆள் பேசாத பிரியா. போச்சுடா போச்சு. நீங்க பாருங்க வரேன். இது ஹெச்எம் லீவ். ஏன் பேர் சுப்ரமணி. அவர் வர வரைக்கும் நான் தான் ஹெச்எம். எனி ஹெல்ப்? You know who I am? யா ஐ நோ வெரி வெரி யூ சார். ஏதாவது அட்மிஷன் வேணுமா? A rat from your school Rat? daily comes to my house and changes all the writing that I have been writing. அப்ப எலிய பத்தி தான் பேசாரு. And it spoils my whole day and my mood. சார் தப்பா நினைக்காதீங்க. இது ஸ்கூல். உங்க வீட்டில் எலித்தோல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் பஞ்சாயத்து போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எலிக்கு மருந்து வைப்பாங்க. You're a bloody bigger rat, man. Are you a teacher? சார் சத்தியமாக சொல்கிறேன் சார். எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் சார். ஆனால் உங்கள் மொழி தெரியல சார். தமிழ்லேயே டெல் இருக்கு சார். எதுக்கடி டென்ஷன் ஆகுற? ஏய் அவங்க தேடிட்டு வர்றது என்னதாண்டி? வாட் இஸ் தி மேட்டர்? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும்டி. நாம இல்ல நீ. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆடி. அடப்போடி, பிரச்சனைன்னு வந்தா ஃப்ரெண்டுங்கிறதும் வெட்ட போராட்டுக்கு மாலை போடுறதும் ஒண்ணுதான். ஐயோ காமெடி பண்ணாம ஏதோ ஒரு ஐடியா சொல்லுடி. ஐ எம் திங்கிங். சீக்கிரம் டி. டீச்சர் பார்க்குறோங்க. என்ன? ஏய் உன் பேக் கொடு. பேக் எதுக்கு? ஓகே என்னடி எடுக்கிற? எதுக்கு இது? வாங்க சார். சார் இந்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓப்பனிங் தி கேலண்டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்கள் தேடி வந்த எலி இங்கே இருக்கான்னு பாருங்க. No, next. ம் சார் அடுத்தது +1. இங்கே அந்த எலி இல்லைல்ல சார். வாங்க கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். வாங்க. என்னடா சுப்பிரமணிக்கு இந்த சோதனை? அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. சார் இதான் கடைசி கிளாஸு. அந்த எலி அங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக மாட்டிக்க. வாங்க. ம் சார் ஏன்னா நீ 9 மணி தானே வர சொன்னேன். முக்கியமானவங்களை பார்க்க போகும்போது கொஞ்சம் முன்னாடியே போகிறது நல்லதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார். முன்னாடி வரலாமா? முத நாளே வரக்கூடாது. சரி இரு வரேன். என்னம்மா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்ட? மேக்கப் பலமாக இருக்கு. 1 வருஷத்து மேக்கப்பும் ஒரே நாளில் போட்ட போல இருக்க. முக்கியமானவங்களை பார்க்க போகும்போது பார்க்கறதுக்கு லட்சணமாக ரெடியாகி போகணும்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார்.
அப்புறம் ஒழுக்கம். இன்னைக்கு ஒரு நடவடிக்கை பூரா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சரி, உள்ளே வந்து பாட்டி சொன்னாங்க பூட்டி சொன்னாங்கன்னு ஏதாவது உளறி கொட்டக்கூடாது, சரியா? வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னோட இங்கிலீஷை வச்சுட்டு அந்த டொனால்ட் ட்ரம்பை எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே. உட்காருமா. இருக்கட்டும் சார். மரியாதை. காலையிலேருந்து உன் நடவடிக்கை போகிற கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்னங்க சுப்பிரமணி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், இது என் ஃப்ரெண்டோட டாக்டர். எங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். பிரைட் ஸ்டூடெண்ட். என்ன ஐஐடியில் படிக்கணும்னு ஆசைப்படுறாப்புல. இதில் என்ன கொடுமைன்னா, சுத்துப்பட்டில் எங்கேயுமே ப்ராப்பரான கோச்சிங் சென்டர் இல்லை. அதான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். ஸ்டாப் இட். இங்கே வா சார். நீங்கள் இல்லை, நீ. She's the rat. சார், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிருக்கீங்க சார். ரொம்ப நல்ல பொண்ணு சார், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். நோ, இவ்வளவுதான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என் முன்னாடி வந்து நிற்ப? Do you think I'm an idiot? Get out. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த Mr. Subramani, before I lose my temper, take her and get the hell out. Get out. சரி, வாமா போலாம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுமா? நீ தான் தெரியலையா? எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிவிட்டு அப்படியே அமுக்கடி மாதிரி அமைதியாக ஒன்றுமே பேசாமல் இருக்க. நீங்க தானே சார் எதுவுமே பேசாம நிக்க சொன்னீங்க. ஆமாம், இதெல்லாம் நல்லா பேசு. சார் சாரி சார், எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விடுங்க சார். என்னது, திரும்பவும் ட்ரம்புக்கிட்ட போய் பேசணுமா? இங்கே பாருமா, திரும்ப நான் உள்ளே போனேன்னு வையேன், இருக்க கெட்ட வார்த்தையை பூரா இங்கிலீஷ்லேயே அப்படியே அள்ளி தெளிப்பேன். இது நமக்கு செட் ஆகாது. வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேன். உனக்காக உங்கள் அப்பா கிட்ட பேசி ஒரு டீச்சர் ட்ரைனிங்லேயோ ஒரு நர்சிங் கோர்ஸ்லேயோ சேர்த்து விட சொல்ல, சரியா? என்ன சார் இப்படி சாப்பிட்றது சிரிக்கிறதுக்காக தினமும் ரோடா ஓடுறையே? கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த கம்பளி பண்ணி சொல்லி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. என்ன பெரிய மனுஷன் நீங்க. வாத்தியாரே வாங்க, இளநீ சாப்பிடுங்க. வயசு பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி வாழ்த்தனம் பண்ண தான் செய்வாங்க. அதை ரசிக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி முறுக்கிட்டி கூடாது வாத்தியாரே. அந்த கம்பெனி பிள்ளைய கூப்பிட்டு சொல்லிக் கொடுங்க வாத்தியாரே. ஐயா, இப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒருத்தரோடையும் ஒட்டாம ஒத்தையில உட்காந்துருக்கிறதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா உங்களுக்கும் பொழுது போகும்ல. சரி, அவளை வர சொல்லு. சரிங்கய்யா. இருடி, அவர் தான் நிஜமா வர சொன்னாரா இல்ல நீ மாட்டி விடுறியா? நிஜமா அவர் தான் வர சொன்னாரு. வா அக்கா, கூட்டிட்டு வந்துட்டேன். மேலதான் இருக்காரு, போ போ போ.
என்ன பயமா இருக்குடி. தைரியமா போடி போ. சாரி சார், என் வாட்ச் 5 minutes slow. Then set your time right. You're in a race. Now time is everything. Sit. சார், இந்த புக்ஸ் எல்லாம் போதுமா இல்லை வேறு ஏதாவது வாங்கணுமா? இதெல்லாம் புக்ஸ் இல்லை, கைடு. உன்னை கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். இந்த சார்ட்டை படிச்சுட்டு வா. சார், ஏபிசிடி தானே சார்? எனக்கு நல்லா தெரியும். Do what I say. ஓகே சார். பாட்டி, என்ன பண்ற? விழுந்துற போறாங்க. இந்தா ஏபிசிடி படி, நாளைக்கு உனக்கு டெஸ்ட். புரியலையே. ஹலோ அங்கிள், நான் கமலி பேசுறேன். வள்ளி இருக்காளா? கமலி ஃபோன். ஹலோ, என்னடி ப்ரொஃபசர் சொல்லி தரதெல்லாம் புரியுதா இல்ல கஷ்டமா இருக்கா? கஷ்டமாவா? அந்த ஆள் ரொம்ப காமெடி பண்றாடி. என்னடி சொல்ற? காலையில போனேன், கையில ஏபிசிடி சார்ட் கொடுத்து படிச்சுட்டு நாளைக்கு வா டெஸ்டிங்கிறாருடி. என்னடி அந்த ஆள் சரியான லூசர் பார் போல. இதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? இப்போ என்னடி பண்ண போற? நாளைக்கு போய் நான் அவருக்கு கிளாஸ் எடுக்கிறேன் பாரு. சார், ஷார்ப் 7 o'clock. குட். படிச்சிட்டியா? விடிய விடிய தூங்காம கண் முழிச்சு கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன் சார். குட். உட்காரு. ஏபிசிடி சொல்லு. ABCD EFGH IJK LMN OPQ RST UV WXYZ. இசட்ல இருந்து சொல்லு. ZYX WVU TSR QPO NML KJIH GFE DCBA. குட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? A. 26th letter? Z. 17th letter? ABCD EFGH LMN OPQ. 12th letter? ABCD EFGH IJK. ஸ்டாப். எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். போய் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு நாளைக்கு வா. கோ நவ். ஏய், உன்னதான். A for 1, B for 2, C for 3, D for 4, E for 5, கமலி, F for... வள்ளி ஃபோனில். ஹலோ. ஏய், அந்த ஆளை வச்சு என்னடி காமெடி பண்ண? ஏய், அவர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர், அவர் போய் அந்த ஆளு அது இதுன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன். என்னடி உன் கதை? டெய்லி ஒரு ட்விஸ்டா இருக்கு. நான் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், நீ முதல்ல ஃபோனை வை. படிக்க ஆரம்பிச்சாலே குழப்பம்தான். நாம தெளிவா இருந்துக்கணும்பா. A for 1, B for 2, C for 3, D for 4, E for 5, J for 10, K for நேற்று 11, என்ன ஏபிசிடி படிக்க சொல்லிட்டு இப்போ இவ படிச்சுக்கிட்டு இருக்கா. O for 15. Are you ready? Yes, sir. Sit. 14th letter? N. Good. 19th letter? S. Very good. N plus S. 33. Good. Okay. N square plus S square. Sir, 557? Right. Y squared plus K minus B squared into G squared. Sir, 440. Now you understand.
ஆனால் அதிகமாக நேரம் எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வா. ம் ஓகே சார். கமலி, ம் என்ன? வள்ளி ஃபோனில். நான் இல்லைன்னு சொல்லிடு. அவள் வீட்டில் இல்லை போல இருக்கு. எங்கேயும் வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன படிக்கிறாளா? எப்படி கட்ட சொல்கிற? ம் நாங்கெல்லாம் அவ ஃப்ரெண்டு. நம்பி சார் ஃபோனில் இருக்காரு. நீ எப்படி பரிச்சு எழுதியிருந்தாலும் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லு, சரியா? ஹலோ சார், நான் கமலி பேசுகிறேன். எக்ஸாம் எப்படிமா எழுதியிருக்க? சார் நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் சார். முக்கால்வாசி கேள்வி நீங்கள் எனக்கு டெஸ்ட்டில் கொடுத்ததா சார் வந்துச்சு. ஃபிசிக்ஸ்லேருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம், வேவ் ஆப்டிக்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து ஐசோமெர்சியம், நேம் தியரி, மேத்தமெட்டிக்ஸ். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நீ நல்லா தான் எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் 1000 ரேங்க்குள்ளே வந்துட்டேன்னா மெட்ராஸ் ஐஐடியில் நல்ல கோர்ஸ் கிடைக்கும். ரிசல்ட் வர வரைக்கும் எதை பற்றி யோசிக்காம கோ சில் அவுட். ஓகே? ம் சரிங்க சார். அப்படிமா? என்னடி மூஞ்சி டல்லா இருக்கு? எக்ஸாம் சரியா எழுதல? அதெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆமா, சரியா எழுதாட்டி என்ன இப்ப? அவதான் விவரம் தெரியாம அலையிறானா? வேலையை ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதந்தாய தீமஹி. ஏய், என்னடி நாளைக்கு ரிசல்ட்டா? போதண்டி, புள்ளியருக்கு சளி பிடிச்சிட்டு போகுது. ஏய், அவசகுணமா எதுவும் பேசாத, ஒழுங்கா போயிடு. ஆல் தி பெஸ்ட். வாவ், அமேசிங். லக்ஷ்மி, ஐயா என்னங்கயா, என்னாச்சு? நம்ம கமலி நல்ல ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கா. 732வது ரேங்க். 232 தானே? என்னமோ முதல் ரேங்க் வாங்கின மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. மண்டு ஆல் இந்தியா லெவல்ல ஐஐடி என்ட்ரன்ஸ்ல 232ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சார், You surprise me. 232 in all India level is really great. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஐஐடி மெட்ராஸ்லேயே கிடைக்கும். தேங்க்யூ சார். ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். கோ சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். தேங்க்யூ சார். பின்னாடி போய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஒன்றும் மறக்கலையே. இல்ல இல்ல. சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பார்த்து. சரிம்மா. நல்ல ஃப்ரெண்ட்ஸா பார்த்து பழகு. ஓகேம்மா. சரியா? ஆல் தி பெஸ்ட். சிப்படா. இந்தம்மா புடி, இதை வச்சுக்க. அப்ப வேணா பாட்டி, என்கிட்ட இருக்கு. பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. என்ன? ஐயோ, டைம் ஆச்சு. அப்பா லேட் ஆயிடுச்சு, ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம். சார்ட்ட சொல்லிட்டியா? பை சார். ஓகேம்மா, வாழ்த்துக்கள். வரேன் சார். ஓகே சார்மா. ஏய், கமலி படிக்கிறது எவ்வளோ ஆர்வமாக கிளம்பி போறா. நீ என்ன இருக்கிய? அவளோட ஆர்வம் எதுலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பிள்ளை குழப்புற? சாப்பிடு. நான் தெளிவா தான் சொல்றேன், உங்களுக்கு தான் புரியல. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். வாழ்த்துக்கள் சார். வரேன் சார். ஓகே சார்மா. கிளம்பா. ஆல் தி பெஸ்ட். பை.